இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 6.2ல் செகண்ட் சம் ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவா ஃபால்ஸாக நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா க்யூப் ஆஃப் எனி ஆட் நம்பர் இஸ் ஈவன். ஸோ ஒரு ஆட் நம்பரை நம்ம க்யூப் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஈவனாக தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூவா ஃபால்ஸா? இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஆட் நம்பர் ஃபஸ்ட் 1 க்யூப் என்ன வரும்? 1 தான் வரும். அது ஈவனா? இல்லை. அப்புறம் 3 க்யூப் பாருங்கள். 3 க்யூப் என்ன வரும்? 3 3s are 9, 9 3s are 27. இது ஈவன் நம்பரா? இல்லை. அடுத்த ஆடு பாருங்கள். 5 க்யூப் 5 5s are 25, 25 into 5 125. இது ஈவனா? இல்லை. எதுவுமே ஈவனாக இல்லை. ஓகேவா? ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ க்யூப் ஆஃப் எனி ஆட் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபால்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள். எ பர்ஃபெக்ட் க்யூப் டஸ் நாட் எண்ட் வித் 2 zeros. ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக இருக்குது அப்படின்னா அது வந்து 2 ஜீரோவால் எண்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பர்ஃபெக்ட் க்யூப்னால் க்யூப் பண்ணுறோம். இப்போ ஜீரோவை க்யூப் பண்ணால் ஒன்லி 0 1 0 தான் வரும். அதுக்கு அடுத்த ஜீரோஸ் நம்ம வந்து வரணும் அப்படின்னா 10 க்யூப் போடலாம். 10 க்யூப் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1000 வரும். ஸோ இது எப்படி போனாலும் 2 zeros வரல. ஸோ அது வந்து எண்டு வித் 2 zeros அப்படிங்கிறது வந்து கரெக்டு கிடையாது. ஸோ தட் இஸ் ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், if square of a number ends with 5, then its cube ends with 25. இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஸ்கொயர் பண்ணும்போது அது 5ல் எண்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அதை க்யூப் பண்ணும்போது அது கண்டிப்பாக 25ல் தான் எண்ட் ஆகணும்னு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் 5 எடுத்துக்கலாம். 5 க்யூப் அப்படின்னா 5 ஸ்கொயர் இன்ட்டு 5 போடுங்க. 5 ஸ்கொயருக்கு 25. ஓகே, 5ல் எண்ட் ஆகுது. இந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. அடுத்து 5ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 125. ஸோ 25 வருது. ஸோ இதை வச்சோன்னே நம்ம செக் பண்ணிடணும். அடுத்து வேறு ஏதாவது ஒரு நம்பர் போட்டு பார்க்கணும். 5க்கு அடுத்து 15 க்யூப் போட்டு பாருங்கள். 15 ஸ்கொயர் இன்ட்டு 5. 15 ஸ்கொயர் என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு 25 வரும். அதுக்கடுத்து 25 இன்ட்டு 5 125 இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து 25ல் தான் எண்ட் ஆகணும்னு கிடையாது. ஸோ தட் இஸ் ஒன் ஃபால்ஸ். ஓகே, இதில் வந்து ஃபால்ஸ் டஸ் நாட் எண்ட் வித் 2 zeros. இதில் நாட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஓகேவா? சாரி, எ பர்ஃபெக்ட் க்யூப் டஸ் நாட் எண்ட் வித் 2 zeros. 2 ஜீரோவில் முடியாதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. எஸ், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். ஓகே, இப்போ ஃபோர்த் ஒன் வாங்க. தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் க்யூப் விச் எண்ட்ஸ் வித் 8. தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் க்யூப் விச் எண்ட்ஸ் வித் 8. ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் வந்து 8ல் வந்து எண்ட் ஆகாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு க்யூப் 2 க்யூப் வந்து 8ல் தான் எண்ட் ஆகுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கண்டிப்பாக ஃபால்ஸ் தான். ஸோ ஃபிஃப்த் ஒன், த க்யூப் ஆஃப் எ 2-digit நம்பர் மே பி எ 3-digit நம்பர். ஒரு 2-digit நம்பர் எடுத்து அதுக்கு க்யூப் எடுத்தோம்னா அது வந்து அதுலேருந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து 3 டிஜிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ மினிமம் 2-digit நம்பர் என்னது? 10. 10 க்யூப் என்ன வரும்? 1000. இதுவே 4 digit வருது, 3 digit வரல. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ஃபால்ஸ். ஸோ 6th ஒன் பாருங்கள். த க்யூப் ஆஃப் எ 2-digit நம்பர் மே ஹாவ் 7 or more digits அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 2-digit நம்பரை வந்து நம்ம க்யூப் எடுத்தோம் அப்படின்னா நம்பர் மே ஹாவ் 7 or more digit. அப்போ கிட்டத்தட்ட பெரிய நம்பரில் 2 digitல இருக்கக்கூடிய பெரிய நம்பர் நம்ம 99 க்யூப் எடுத்தால் கூட இதில் வந்து 6 digits தான் வரும். ஓகேவா? 7ஓ அல்ல அதுக்கு மேலேயும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ திஸ் ஆல்சோ ஃபால்ஸ். லாஸ்ட் ஒன், த க்யூப் ஆஃப் எ சிங்கிள் டிஜிட் நம்பர் மே பி எ சிங்கிள் டிஜிட் நம்பர். எஸ், ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் 1 எடுத்தோம் அப்படின்னா 1ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி சிங்கிள் டிஜிட்டாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 க்யூப் சிங்கிள் டிஜிட் தான், அதனுடைய க்யூபும் சிங்கிள் டிஜிட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் சம். நம்ம ஸ்டேட்மெண்ட்டை வாசித்து அது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.